கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் 62 சங்கீதம் 8 ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். 62 சங்கீதம் 8 ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். இங்கே தாவீது ரொம்ப அழகாக இந்த சங்கீதத்தை எழுதுறாரு, கர்த்தரை நம்புங்கன்னு சொல்லி. ஆமென். இன்னைக்கு உங்ககிட்ட கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை, என்னை நம்பு, பொறுமையாக காத்துருன்னு சொல்கிறாரு. உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு. கேள்வியோடு இருக்கீங்க, நடக்குமா நடக்காதா? இந்த வாக்குத்தத்தை நிறைவேறுமா நிறைவேறாதா? இது என்ன ஆகும்? இந்த ரிசல்ட் என்ன ஆகும்? குழம்பி போயிருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, நம்பிக்கையாக இருக்கும், உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்கிறாரு. நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். தாவீது வாழ்வு பிரயாணத்தில் இருக்கும்போது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுறாரு. அடுத்த நாளே தாவீது ராஜாவாயிட்டாரான்னு கேட்டால் இல்லை. காலங்கள் ஆச்சு. காலங்கள் சென்ற பிறகுதான் தாவீது ராஜாவானார். ஆமென். தாவீது நம்பிக்கையோட கர்த்தர் காத்திருந்தார். தாவீது கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதித்தார். இன்னைக்கும் நம்பிக்கையா இருங்க, விசுவாசமாக பற்றுக்கொள்ளுங்க. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது, உங்களை கைவிட மாட்டார். உங்களையும் நிச்சயமாக உயர்த்தி ஆசீர்வதிப்பார். நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க.